நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:38 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 10:46 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:46 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். உற்சாகமாக பணிகளை எல்லாம் கவனித்துக் கொள்வீர்கள். வரவேண்டிய இடத்தில் இருந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்குங்க. முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இன்று வீண் பகை உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று ஓரளவு விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய பூமி மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முக்கியமாக இன்று குடும்பத்தில் பங்காளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். சற்று தாமதமாக கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேரம் காலம் தவறாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வது கண்டிப்பாக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தடைக்கற்களை எல்லாம் இன்று படிக்கற்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வீண் பகை உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. பெரிய அளவில் கண்டிப்பாக முயற்சி திருமணியாக்க கொடுங்க. இந்த நாள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். பரணி என்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டும். பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை கூடி விடும் நாளாக இருக்கக்கூடும். முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று முக்கியமாக பங்காளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். தனவரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். புத்தாடை அணிகலன் ஆகியவற்றை அணியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்ற இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிலும் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். பெரியவர்களின் நேசம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று நண்பர்களால் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து பெண்ணை சரியாக கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. புன்முறுவல் சிரிப்புடன் இன்று காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். என்று எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். கவனமாக எதிலும் நடந்து கொண்டால்
முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். பேச்சு போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ஓரளவுக்கு நீங்க முன்னேற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும். அரசு பணியில் ஆதரவு கிடைக்கக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் சந்தேக பார்வை இல்லாமல் இருப்பதும் நல்லது. என்று மாணவர்கள் பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. தன வரவும் இன்று மேலோங்கி விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தாடை அணிகலன் ஆகியவற்றை அணியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சாஸ்திர ஆராய்ச்சியில் இன்று தேர்ச்சி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. குலதெய்வ வழிபாட்டை மற்றும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. எந்த ஒரு பிரச்சனையும் இன்று சரி கட்டி விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பெரியவர்களின் ஆசையும் ஆலோசனையும் கிடைக்க கொடுங்க. அரசு வழியில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புத்தாடை அணிகளின் சேரக்கூடிய சூழம் இருக்கின்றது. மிருக சிரிஷம். என்று எல்லா வளமும் நலமும் கிடைக்கக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுதந்திரமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். சந்தோஷமிக்க செய்திகள் இன்று வரக்கூடும். கடல் தாண்டி செல்லப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. தொழில் வளம் கண்டிப்பாக பெருகுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவர்கள் கண்டிப்பாக நட்பாக கூடும். கெட்ட சகவாசலை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. எல்லா வளமும் உங்களுக்கு நலமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இனிய நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. தன வரவும் என்று கூடிவிடும். பயணங்களால் மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தன்னம்பிக்கையை என்று கண்டிப்பாக துளிர் விடுவீர்கள். என்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான திட்டங்கள் தீட்டுவீர்கள். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமை என்று ஏற்பட கொடுங்க. சிரமங்களை சரி கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. நெருங்கியவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் சரியாக கொடுங்க. மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இன்று முக அழகும் கூடிவிடும். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. என்று மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் இன்று தைரியமாக காணப்படும். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விட முடியும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடுங்க. சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடுங்க. ஓரளவு இன்று நீங்க ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது போதுங்க.
தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. புனர்பூசம். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இன்று நீங்கள் விளங்க முடியும். காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடுங்க. பொன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தயவு செய்து வாயை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளுங்கள். வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருக்க பாருங்கள். பெண்கள் என்று வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மீக செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். புதிய பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. தேவையில்லாத எந்த ஒரு பொருட்களிலும் முதலீடுகள் செய்ய வேண்டாம். புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களும் நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கக்கூடுங்க. பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவு ஏற்படக்கூடும். எதிலும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு இருக்கட்டும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று பெண்கள் சில யோகமான நல்ல பலனையும் பெற முடியும். இறைவன் வழிபாட்டையும் மேற்கொள்ள முடியும். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரைங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காதல் வெற்றி பெறுவதற்காக அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். காலப்போக்கில் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுங்கள். நன்கு படியுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று திட்டமிட்டு சில பணிகள் வெற்றியை கொடுக்குங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பானும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து என்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லுங்க. ஆயில்யம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து துல்லியமாக விடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்ளக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள், என் மனசுக்குள் குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்கள். யாரையும் நீங்கள் விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பங்கு சந்தையை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக முதலீடுகள் செய்வது நல்லது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எதையும் யோசித்து பார்த்து செய்வது மிக நல்லது. அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். இன்று நெகிழ்ச்சியான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நேரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். இன்று நாவடக்கம் என்பதும் கண்டிப்பாக வேண்டும். ருசியான உணவுகள் கிடைப்பதில் கொஞ்சம் கடினம்தான். இன்று சுகம் என்பது
தேடப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. ஓரளவுக்கு அனுகூல பலனையும் அடைய முடியும். நல்லது கெட்டதுகளை நீங்க சரிபார்த்து கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பெண்கள் என்று மனக்குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக கோபப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று காலையில் இருந்தே கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்க கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. கல்விக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் முன்னேற்றம் அடைய கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவர்கள் உங்களுக்கு கூட இருப்பார்கள். உறுதுணையாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையும் அமைந்து கொள்வீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன மகிழும் செய்திகளும் வரக்கூடும். பூரம். குடும்பத்தாரிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத வகையில் சில நல்லது நடக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பொறுமையை மட்டும் கடைபிடாமல் கொஞ்சம் இருக்க பாருங்கள். இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். உத்திரம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பொன் முறுவல் சிரிப்புடன் நின்று காணப்படுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எளிதில் வெற்றி பெற முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்களை சரிக்கட்டி வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வாழ முடியுங்க. இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று நீங்க பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. யாரையும் நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்ட பணிகள் எளிமையாக நடைபெறக்கூடும். இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அனுகூலமான நல்ல சூழலும் ஏற்படக்கூடும். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். புதிய திருப்பங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் உள்ள பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. அரசு ஆதரவால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் திருப்தி உண்டாகக்கூடும். இன்று நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மக்களின் பேர் ஆதரவை இன்று பெற முடியும். போட்ட முதலீட்டினை இன்று நீங்க அரும்பாடுபட்டு எடுத்து காட்டுவீர்கள். அது மட்டுமில்லை, இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அதற்கு ஏற்றாற் போலவும் செயல்படுவீர்கள். விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. கொள்முதல் பொருட்கள் நல்ல முறையில் விற்று லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. இன்று சந்தையிலும் உங்களுடைய விளைபொருளுக்கு நல்ல மதிப்பும் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தில் சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக கன்னி ராசினியர்கள் இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண பாருங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று எதிலும் நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம்.
சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கும் இன்று நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்கள். என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அஸ்தம் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் இன்று வருகை இருக்க கொடுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சித்திரை இன்று காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகள் துல்லியமாக சரியாக கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும். என்று நீங்க மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசினியர்கள் என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கை கொடுக்குங்க. என்று துலாம் ராசினியர்கள் உற்சாகமிக்க உன்னதமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடன் பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பணி புரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உள்கட்சி பூசல்களில் இருந்து கண்டிப்பாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் விடுபடுவீர்கள். உடைய வார்த்தைகளை மற்றவர்களும் கேட்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்க கொடுங்க. நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி விட முடியுங்க. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அது மட்டுமில்லை, பெண்கள் இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மட்டும் சிறப்பு. என்று மாணவர்கள் தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யோசித்து எடுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று சுமூகமான உறவு எதிலும் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடும். தொட்ட குறை விட்ட குறையை கண்டிப்பாக சரி செய்து விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி என்று உங்களுக்கு மன அழுத்தம் விலகும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்க இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நன்மைகளையும் தேடிக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விசாகம் நேர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. சுறுசுறுப்பை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கையை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். நல்ல நல்ல விஷயங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க. வெளிவட்டார தொடர்புகளும் இன்று விரிவடைய கொடுங்க. குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டி ஓரளவு மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். நிறைவேறாத பணிகளையும் இன்று கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவீர்கள். இரவு பகலாக உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை இன்று நீங்கள் விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று விருச்சிகம் ராசினியர்கள் தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும்.
என்று அதிர்வலைகளில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வருவீர்கள். சிக்கலை எல்லாம் சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட புனித பயணங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கும். தெய்வீக காரியங்கள் ஈடேற கூடுங்க. சுகம் மற்றும் சந்தோஷங்கள் கொடிவிடக்கூடும். மனைவின் உதவியை பெற்று இன்று மகிழ்வீர்கள் என்று எண்ணியதை நீங்க எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதால் ஓரளவுக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பொருளாதார நிலையம் என்று சிறப்பாக இருக்கக்கூடும். தேவையற்ற பயணங்கள் செய்வதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைத்திலும் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு முன்னேற்றம் தெரிய வர கொடுங்க. பெண்கள் ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக சில வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று பெண்களுக்கு மனக்கவலைகள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். என்று காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வி வெற்றி பெறக்கூடிய சூழலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திடகார்த்தமான நம்பிக்கை உங்களுக்கு வெளிப்படக்கூடும். இன்று எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டும். நிறைவேறாத பணியும் இன்று கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியுங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கள் விலகி செல்லக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக இன்று நீங்க வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். துடிப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இடைவிடாமல் உழைப்பதினால் கையில் ஓரளவு காசு பணம் சேருங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கேட்டை நிறைவேறாத பணியை நிறைவேற்றி விட முடியுங்க. நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். உற்சாகம் மிகுந்த நாளாக இன்று இருக்கக்கூடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ஆழ்ந்த சிந்தனை என்று வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. தனுசு ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாகுங்க. கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி அமைத்து கொள்ள முடியுங்க. தனவரவு ஓரளவு சீராக வந்து கொண்டிருக்கும். கோபத்தை மட்டும் அடக்குங்கள். அது போதுங்க. எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். மௌனமே கோபத்திற்கு மருந்து. எனவே எதற்கும் வாய் திறக்காமல் இருப்பது நல்லது. என்று உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல்நிலையில் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல் ஏதும் இல்லை. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன சஞ்சலம் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகளை மட்டும் எப்பொழுதும் போலவே கைவிட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதல் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் வெற்றியை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். சந்தேக பார்வை வேண்டாங்க. என்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். என்ன ஒன்று சக நண்பருடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம்
நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை லாபகமாக இன்று நீங்கள் கையாளுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியுங்க. பேச்சு குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். நாவடக்கம் கண்டிப்பாக வேண்டும். போராட்டம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது நல்லது. சிரமங்களை எப்பொழுதும் போலவே சரி கட்டிவிட வேண்டும். சிக்கலை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இந்த நாளை நீங்க மன நிம்மதியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். உத்திராடம். நிறைவேறாத காரியம் நிறைவேறும். இருளாக இருந்த வாழ்க்கை கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரக்கூடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. அடுத்தவரின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இன்று கோபத்தை அடக்கி அனைவரிடமும் பணிவுடன் நடப்பது மிக நல்லது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தன லாபம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்குங்க. லாபத்தை ஈட்டிக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிய சுற்றுலாக்கள், நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் மற்றும் உறவுகளை சந்திப்பதினால் மகிழ்ச்சி போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள், அது போதும். பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்குங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல்நல குறைவுகளை நீங்கள் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். என்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான ஆடை அணிகலனை அணிந்து கொள்வீர்கள். பெண்கள் என்று சுற்றுலாக செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று முன் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேகம் பிறக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மன அமைதி ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அவிட்டம். என்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி என்று ஆர்வம் செல்ல கொடுங்க. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. என்று நேர்முக தன்மை வெளிப்படக்கூடும். நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். லாபகமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் முழங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்று பெண்கள் இன்று மன கஷ்டம் இல்லாமல் காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். புத்தாடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நிலை இன்று கண்டிப்பாக உருவாகும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. கும்பராசினியர்கள் அதிகாரம் உள்ள பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. அதிகாரம் உள்ள பதவியிலும் உங்களை தேடி வர கொடுங்க.
அரசு ஆதரவால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளை எல்லாம் எதிர்கொண்டாலும் கண்டிப்பாக மக்களின் ஆதரவை பெற முடியுங்க. போட்ட முதலீட்டினை கண்டிப்பாக எடுக்க அரும்பாடுபட வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீங்க அரும்பாடுபட்டு எடுத்து விடுவீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் என்று கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். பெரிய கெடுதல்கள் எல்லாம் ஏதுமில்லை. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க. காதல் கொஞ்சம் கும்பராசினியர்களுக்கு இடைவிடாமல் தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. காதலில் பொறுமை காப்பதும் அமைதியை வெளிப்படுத்துவதும் நல்லது. எப்பொழுதும் போலவே உடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கைகூடிவிடும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க துடிப்புடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாள் கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி விட முடியும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. சதயம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மை வெளிப்பட கொடுங்க. யதார்த்தமாக நடந்து கொண்டு வெற்றி வாகையும் கண்டிப்பாக சூட முடியுங்க. இன்று நீங்க பொறுமையை மட்டும் கடைபிடிப்பது நல்லது. புரட்டாத்தி அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். சுற்றாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கும். சிறு முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பை மேம்படுத்தி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறும். ஓரளவுக்கு பிரச்சனைகள் சரியாகி முன்னேற்றம் இருக்குங்க. தன லாபமும் எதிலும் முன்னேற்றமும் தேடி வரக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக கண்டிப்பாக அமையும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல நண்பர்களை அடையாளம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சிந்தித்து செயல்படுங்கள். சிக்கனமாக எதையும் செய்யுங்கள். காசு பணத்தை கொஞ்சம் நீங்க பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுங்க. காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலனும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பது மிக நல்லது. வேலை பளுவும் பொறுப்புகளும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். கடின உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாகவே ஏற்பட கொடுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது நட்பு கரம் நீட்ட கொடுங்க. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும். உற்சாகத்திற்கெல்லாம் குறைவிருக்காது. பெரிய பிரச்சனைகளை கூட லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும். பெண்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும்.
இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. சக மாணவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்கள் எதையும் தெரியாதது போல் இருந்து கொண்டு எதையும் தெரிந்து கொள்வது சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று செல்வமிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. காசு பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகள் எல்லாம் ஓரளவு சிறப்படைய கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனைகளை எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. ரேவதி. என்ற முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிலும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் மூக்கை நுழைக்க வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். பார்த்து பக்குவமாக பழகுங்கள், பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.